Amen. Praise be God. தேவன் நல்லவராக இருக்கிறார். We want to welcome all of you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரும் வரவேற்கிறோம். We also want to welcome those who are joining us through this live. We're going to see this video in any other platform. நீங்கள் எப்படி பார்த்து கொண்டாலும் இருந்தாலும் சரி, I believe that the Lord wants to speak to you wherever you are through this sermon, through the word of God. தேவனோட வார்த்தை கொண்டு தேவன் உங்களோடு பேச பிரயாசப்படுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். So stay with us. எங்களோடு இணைந்திருங்க. I believe it's going to be amazing time hearing the word of God, encouraging us and molding us and making us to be who He wants us to be. Amen. தேவனோட வார்த்தை நம்மளை தேற்றும், நம்மளை உருவாக்கும். அவர் யாராக நம்ம இருக்கணும் என்று சொல்லி அவர் எண்ணுகிறாகவும் அவராகவே தேவன் நம்மளை மாற்றி உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துவார். If you believe that, give a God a shout of amen. Amen. God has a purpose in all of our life. தேவன் நம்ம அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். If you believe that, give a shout of amen, church. Now God has a purpose. You can be anyone. நீங்க யாராகலும் இருக்கலாம். You can be at any place. எந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். You may know something, you may not knowing something. சில காரியம் அறிந்திருக்கலாம், சில காரியம் அறியாம இருக்கலாம். But God has a purpose in your life. நான் சேனரே ஆமென் சொல்லிருப்பீங்க. அப்பா கேட்டு வாங்குறதா இருக்கு. God has a purpose in your life. தேவன் நம் வாழ்க்கையில் நோக்கம் கொண்டவராக இருக்கிறார். He has a purpose that He wants to fulfill through us as we live for Him. அவருக்காக நம்ம வாழுகிற வாழ்க்கையிலே அவரோட நோக்கத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் பிரயாசப்படுகிறார். தேவனாக இருக்கிறார். I would like to call my sermon today as stood alone. தனிமையிலே நிற்பது என்று சொல்லி இந்த தலைப்பின் அடிப்படையில் நான் பேச ஆசைப்படுகிறேன். Because all of us go through a moment of standing alone in some season. ஏன்னா நம்ம அத்தனை பேரும் நம்ம தனிமையாக நிற்கிற சில காலங்கள், சில சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்படுவோம். Bible shows us in many ways that the son on the man of God, தேவனோட ஊழியக்காரங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, they been all alone for some season. சில காலங்களில் அவங்க தனிமையாக இருப்பதை நீங்க நானும் அறிகிறோம். Are you with me, church? Yeah, we know the fact God is with us. ஐயவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் விட்டு விலகுவதில்லை, பெரியதும் இல்லை, விலகானோ நம்மளோடு இருக்கிறார். But I'm not getting into the subject. God is always with us. தேவன் எப்போதும் நம்மளோடு இருக்கிறார். Can somebody shout and say amen? I'm talking about someday it's going to be a season where you and God alone in the fight, in the season, in the journey of your life. சில வேளையில் நானும் தேவன் மட்டுமே என்னோட போராட்டத்தில், என்னோட யுத்தத்தில், என்னோட பாதைகளிலே I need to move just trusting in what God is saying to me and keep walking and keep moving. நான் தொடர்ந்து முள் சென்று போகிற அந்த சூழ்நிலையில சில வேளையில் நான் இருப்பேன். So stood alone is not something new for us. தனிமையில் நிற்பதும் இருப்பதும் வாழ்வதும் நமக்கு ஒரு புதிய காரியம் அல்ல. We've been experiencing, we've been go through this for many times at our season of our life. நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளே அநேக காரியங்கள் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். Joseph went through a season where he need to stood all alone. Joseph ஒரு காலங்களை கடந்து போகலாம் where everyone rejected him and he was all alone in the pit. He was all alone as a slave. அவன் தனிமையாக குழியில தள்ளப்பட்டான். அவன் தனிமையாக கைதியாக அவன் வெட்கப்பட்டான். அவன் வேலைக்காரனாக தனிமையாக ராஜாவின் அரண்மனையில் வேலை செஞ்சான். His brothers was there, his parents was not there. அவனோட குடும்பத்தார் யாரும் இல்லை.
சகோதரன் யாரும் இல்ல, நண்பருக்கு யாரும் இல்ல. He was all alone. Joseph, there was a season David need to fight Goliath all alone. His brothers was in fear, the king was in fear, the warriors was in fear. அவரோட ஜனங்கள், பலவான்கள், சகோதரர்கள், ராஜா எல்லாம் பயந்து போட்டு இருந்தாங்க. But David stood alone in that moment. ஆனா தாவீதோ தனியா நின்னா. So sometime God take us in the journey where the fight is going to be me partner with the Lord. நானும் தேவனோடு இணைந்து we going to win some things in our life. நம் வாழ்க்கையில் இது ஒன்று, நானும் தேவனோடு இணையும் போது something still happen. Can somebody say amen? That's why the Bible is so beautiful. அதனால தேவனோட வசனம் அவ்வளவு அழகா சொல்லுது. When one or two come together in my midst, in the name of me, இரண்டு மூணு பேர் என் நாமத்தில் வரும்போது I am in the midst. All I need is me, myself and with my God. சில வேளையில நானும் என் தேவனும் இணையும் போது something powerful still happen. ஏதோ ஒரு வல்லமையான காரியம் நடக்கும். Let us go for today's text. It's taken from book of 1 Kings chapter 18 and verse 39. இன்னைக்குள்ள வேத பகுதியானது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39வது வசனம். This is all about Elijah. நல்லா அறிந்த ஒரு பகுதி is the story about Elijah calling down the fire. Now after call down the fire, Elia அக்கினியை கூப்பிட்டோன்னே this was the people, the false prophet of Baal say, பாலாவின் கள்ளத்திற்கு தரிசிங்க சொன்ன ஒரு வார்த்தை. When all the people saw this, they fell prostrate and cried. எல்லா ஜனங்களும் அதை பார்த்தோன்னே அவங்க முழக்கு பெற விழுந்து கண்ணீர் விட்டாங்க. And they began to say, the Lord is God, the Lord is God. Somebody shout and say, the Lord is God. The Lord is God. Come on, give a shout and say, the Lord is God. Lord is God. Elijah was all alone, stood against more than 800 false prophets who was against him. எலியா தனிமையாக 800 காட்டிலும் ஜனங்கள் மேலாக இருக்கிற கள்ள தெருக்கு தரிசிகளை எதிர்த்து அவன் ஒன்றியாக நின்று தனிமையாக நின்று அவன் ஒரு சவால் விடுகிறான். Now we know the story. The one God answered with the fire, He is the true God. எந்த தேவன் எந்த கடவுள் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருகிறாரோ அனுப்புகிறாரோ அவரே மெய்யான. You need to shout amen. Yeah. But Elijah was all alone. எலியா தனிமையாக இந்த சவாலுக்குள்ளாக போகிறார். In fact, it is Elijah who called for the challenge. எலியா இந்த சவாலை ஆரம்பிக்கிறார். Now sometimes you must understand that even you are all alone, you are powerful enough. சில வேளையில் நம்ம புரிந்து கொள்ளணும், நான் தனிமையாக இருந்தாலும் நான் பலவானாக இருக்கிறேன். Give a shout of praise to the God. No, sometimes there's a season I need to be all alone, because you are not all alone doesn't mean you are weak and you are been defeated. நீங்க தனியா இருக்கனால நீங்க தோக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இல்ல, நீங்க பலவான அர்த்தம் இல்ல. Because when God stood by your side, தேவன் உங்க பக்கமாக இருக்கும்போது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் you will still overcome. தேவன் என்னோடு இருப்பார் என்று சொன்னார். You become different. In your alone, in the time that you need to stood alone, make God your strength. Learn to make God your strength. தேவனே என் பலமாக. Oh my God can use any season to bring
Glory to him. தேவன் எல்லா காலங்களையும் அவர் மகிமைக்காக அவரால் பயன்படுத்த முடியும். We calculate the season by seeing the season. நம்ம காலங்களை பார்த்து காலங்களை நியாயப்படுத்துவோம். But God is so powerful that God can change the season within a second. தேவன் வினாடிக்குள்ளாக நம் காலங்களை மாற்ற முடியும். That's why the word of God say, அதனால தான் தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, கண்மூடி திறக்கிற வேலையில் நாம் மறுரூபமாவி அவரோட. Oh my God, that verse is so powerful, right? God just needs say, even before the twinkling of the eye, நான் கண்மூடி திறக்கிற கட்டியும், if God can take me where he is free, unite me with him in the heaven, என்னை அவர் பரலோகத்தில் இணைவிப்பார் என்று சொன்னா, you ask God need a lesser than a second, ஒரு வினாடி காட்டிலும் குறைவான நேரத்தில் தேவனால அற்புதங்கள் அதிசயங்கள் நன்மைகள் செய்ய முடியும் என்று சொன்னா, what the season that you and I going through now, நீங்கள் நாளும் கடந்து போகிற காரியங்களை தேவனால மாற்ற முடியாதா? So Elijah know that it's not matter I'm being alone, it's the matter who is with me in the days of my loneliness. என்னோட தனிமை நாட்கள யார் என் கூட நிக்கிறா? That's all about the matter. That's all about that I want to know. That's give me the insurance. அது அல்லவா என்னை தகுதிப்படுத்தும், அது அல்லவா என்னை பலப்படுத்தும், அது அல்லவா என்னோட நிஜம். Because if I know the one who stood beside me is the Lord God, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி என்னோட தனிமையில் நான் அறிவேன் என்று சொன்னா, you still will overcome everything. எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன். Oh my God. So Elijah still called for the fight. Elijah still called for a move. Elijah still called for a miracle when he stood all alone. அவன் தனிமையா இருக்கும் போது அவன் அற்புதத்தை கூப்பிடுறான். அவர் தனிமையா இருக்கும் போது தேவனோட அதிசயத்தை பார்க்கணும் என்று சொல்லி say, I'm going to defeat you. I call for a challenge. I'm going to see a miracle of God. You are called for a miracle. நீங்க அற்புதத்துக்காக அழைக்கப்பட்டீங்க. I want somebody who believe for miracle at this season. அற்புதத்தை இந்த காலங்கள்ல இன்னும் பைபிள் இஸ் ட்ரூத்ஃபுல். தேவனோட வார்த்தை நிஜம். If God can use 5 bread and 2 fish to feed more than 5,000, 5,000 மேலாக தேவன் 5 அப்பத்தையும் 2 மீன்களை வைத்து போஷிக்க முடியும்னா, oh that is so truthful. அது நிஜம், அது நடந்தது. Shake somebody and say, yes, it's true, man. If God can divide a sea and make people to walk on the dry land, செங்கடலை திறந்து ஜனங்களை வந்து ஒரு காய்ந்த நிலத்துல நடக்க வைப்பாருன்னு சொன்னா, my people of God, that is truthful. அது நிஜம், அது நடந்தது. தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கிற கடங்களை திறந்து நம்மளை நடத்தி வைக்க முடியும். If Jericho come down, நம் வாழ்க்கையில் இருக்கிற மதில்களை தேவன் it is truthful. It is true. What your God can do. என் தேவனால என்ன செய்ய முடியாது? Start to believe for miracle. Start to believe for miracle, church. I don't know how many of you need a miracle at this season, but the Lord is saying to you, have faith for miracle. எத்தனை பேருக்கு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. But I want to set yourself this evening. Even those who are watching us through this online, இந்த ஆன்லைன்ல பார்த்துக்கிறோம், start to believe for a miracle.
miracle. Your God is a miracle working God. என் தேவன் அற்புதம் செய்கிற தேவன். அவர் அற்புதம் செய்து அவர் தேவன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். That's why the word of God say then all of them begin to know the Lord, the God is the God. The Lord is God. என் தேவனே கடவுள், தேவனே கடவுள் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லத்தக்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க, especially you know God going to lift our heads in the midst of our enemies. You need to give a shout amen. Yeah. சத்துருக்கள் முன்பாக தேவன் நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அவர் தேவன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிற தேவனாகவே. Oh my God, I want to give some shock to my enemy. I want to give some shock to my devil. I want to give some shock to the things that are coming against me. எனக்கு இழுத்து வருகிற காரியங்களை, எனக்கு இழுத்து வருகிற பிரசாசுக்கு சில அதிர்ச்சியை கொடுக்க தேவன் என் வாழ்க்கையில அற்புதங்கள். Oh my God. Can I go a little more, give you some crazy stuff? என்னோட இருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் போங்க. Let me give you some crazy stuff. No, Elijah gives them a time. எலியா நேரத்தை கொடுத்தா. Somebody say time. Somebody say time. Give time for his enemy. In the பகுதி is something like crazy. A lot of us doesn't dislike about it. நமக்கு அநேக பேருக்கு இந்த பகுதி கொஞ்சம் கஷ்டமானதா, including me, because I want the season of good to come fast, but Elijah gave time to the enemy. ஆனா எலியா தன்னை எதிர்த்து வரவங்களுக்கு காலங்களை கொடுத்தான், நேரங்களை கொடுத்தா. You know, sometimes God say hold on, let your enemy give his best attack until I show that the one in you is greater. ஓக்குள்ளாக இருக்கிற சிறந்தவர்களை காமிக்கிறதுக்கு hold on, let your enemy give all that he has. உனக்கு எதிர்த்து வருகிற சூழ்நிலை, உன்னோட சத்துருவானே அவனுக்கு இருக்கிற எல்லா ஆயுதமோ எல்லா மெத்தடையும் எல்லா விதத்தையும் பயன்படுத்தி let him attack you after attack, let him charge you after a charge. அவன் மறுபடி attack பண்ணிட்டோம், மறுபடியும் அடிக்கிட்டோம். Hold on, Stephen, you need to be all alone, stood still. அமைதியாக இரு, அமைதியாக காத்திரு. Oh, strengthen yourself in the Lord. தேவனுக்குள்ளாக பலனடைந்து கொண்டே இரு. Because I go to show to your enemy. யாவுக்கு சத்துருவுக்கிட்ட நான் நிச்சயமா காமிப்பேன் உங்களுக்குள்ளாக இருப்பவர் பெரியவர் என்று. So don't worry about the season which you feel like the lotus is taking away or eating away. வசனம் சொல்லுகிறது விட்டு கிளிங்கள் வீணாக்கன வருஷங்களே என் தேவன் மீட்டு கொடுக்கவும். So do not worry about your time when God is on your time. இக்காலங்களில் தேவன் இருக்கும் போது நேரத்தை குறித்து பயப்படாதீங்க. Try somebody and say be cool. Be cool. Just be cool. If God is with you, be cool. Do not worry about tomorrow. நாளை குறித்து பயப்படாதீங்க. Be cool. One thing that you need to worry is to be rest with the Lord. நான் தனிமையா இருக்கலாம், என் கூட தேவன் இருக்கணும். பிரச்சனை மேல பிரச்சனை வரலாம், பட் டோன்ட் வரி, என் கூட தேவன் இருந்தா நான் சமாளிக்க முடியும். என்னை எதிர்த்து சைனிகளை வரலாம், but all I want to know that God with me, God is with me, God is with me, God is with me. As long God is with you, the world can come against you. உலகமே எதிர்த்து வந்தாலும் be cool, everything will be okay. Amen. Jesus is on your side. No, the battle take place in the place called Mount Carmel.
மவுண்ட் கார்மல் என்று சொல்லுகிற இடத்துல இந்த யுத்தம் போய்கொண்டிருக்கு. the word கார்மல், இந்த கார்மல் என்று சொல்லுகிற பேரின் அர்த்தம் என்னன்னு சொன்னா a fruitful field. a fruitful field. தமிழ்ல புரிய மாதிரி சொன்னா பெருகிற இடம் இல்ல பெருகிற வயல் எடுத்துக்கொள்ளலாம். a field that bring fruitfulness. Can somebody say, oh my God? You can't be small. You can't go reverse when you stand in the place of fruitfulness. எல்லாரையுமே சொல்லிடுங்க, ஓ மை காட், யூ மீ நான் பெருகிற இடத்துல கொண்டு நின்று கொண்டு நான் சிறுங்கி போக முடியாது. You cannot go smaller with big God. God cannot reverse back his blessing. தேவனுடைய வார்த்தை சொல்லி கடவுளை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்ததுதான் ஆசீர்வாதம் திருப்ப. ஓ யூ நீட் டு சே டா, ஆசீர்வாதம் திருப்பப்பட முடியாது. ஓ the blessing doesn't have a reverse பண்ணி, ஓ no matter what people try to do, no matter what world try to do, nobody can give a reverse get to your blessing. யாருமே என்னோட ஆசீர்வாதத்தை ரிவர்ஸ் பண்ண முடியாது. if God will bless me, I will be blessed. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதம் ஒரு போதும் திருப்பப்பட முடியாது. So do not worry the season and the play, because you are still will be fruitful in the place that you stand. நீங்க நிக்கிற இடங்கள்ல when God is with me, when I have a big God, when I have a God that can multiply things, பெருக்கங்களை உண்டாக்குற தேவன், பெரிய தேவன் என்னோடு இருக்கும்போது I cannot become small. I will grow bigger and bigger and bigger and bigger. Can I go little more, church? Going bigger sometime it's not only about having can I say that பெரிதாக இருப்பது வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு பொருளை வைத்துக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இல்ல. Who agree? Better shout an amen. Yeah, I agree. God will supply beyond my. தேவன் என் தேவைக்கு மேலாக ஆசீர்வதிப்பார். அவர் நிரம்பி பொழிய வருகிற தேவன். God will take me to the season of more than enough. That's a promise of God. எனக்கு தேவைக்கு மேலாக போஷிக்கிற தேவன். But at the same time you must understand, what show you big is not your money. What show you big is not your possession. என்னை பெரிதா காமிக்குது என்னோட பணமோ, நான் என்னத்தை சுகந்திரு கொண்டு இருக்கிறேன்னு இல்லை. என்னை பெரிதா காமிக்கிறது என்னோட தரிசனம். The vision, the thing that you're seeing in front of you. People are lack of seeing. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு. Without vision, people will perish. Not without money. பணம் இல்லைனா சீர்கட்டு போவீங்க, காடி இல்லைனா சீர்கட்டு போவீங்க, வீடு இல்லைனா சீர்கட்டு போவீங்க. No, no, no. If you have not having a vision, தரிசனம் இல்லை. If you're not seeing what you're supposed to see, நான் காண்கிற எனக்கு முன்பாக பார்க்கிற காரியங்களை நான் பார்க்க முடியல என்று சொன்னா
I'm not talking about what you're seeing in your eye. நீங்க உங்க கண்ணுங்களால எது பார்க்கற? I'm talking about what you see in your spiritual eye. உங்க ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க என்ன பார்க்கறீங்க? உங்க ஆவிக்குரிய தரிசனத்துல நீங்க என்ன பார்க்கறீங்களா? I would like to talk about to the people who have vision about your life in the Lord. தேவனுக்குள்ளாக உங்களோட தரிசனம் எல்லாம் what you have planned to be in the Lord. தேவனுக்குள்ளாக நீங்க யாராக இருக்கலாம் என்று சொல்லி திட்டம் கொண்டு அதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. Somebody else say, நீ யாரு நல்லா கேளுங்க. நீ யாரு what is your plan, what is your vision? உன் தரிசனம் எல்லாம் உன் வாஞ்சி எல்லாம் என்னத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்க. Where you looking, what you running toward, what is your plan, where you moving? You will be alone. By Elijah as a vision. He has a vision. He say, my God will answer. I will see the fire come down. தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். மேலே இருந்து அக்கினி வருதான் நான் பார்ப்பேன். That's why Elijah can do some crazy thing. அதனால தான் எலியா அந்த பலி மேலே தண்ணியை ஊத்தனா, அள்ளி ஊத்தனா, சுத்தி அந்த பலியை சுத்தி அழுறு வெட்டினா, அந்த அழுறு நிறையிற வரைக்கும் no, because he see beyond. தரிசனம் உள்ளவங்க பயப்பட வேண்டாம். Your God can fulfill the vision that God gives to you. What is your vision? என்னத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம்? What you're thinking about your ministry, what you're thinking about your life, what you're seeing, என்னத்தை பார்க்கிறோம்? Have vision. தரிசனம் கொண்டவங்களாக இருப்போம். தரிசனம் கொண்டதுக்கு you need to see things happening now. அடையாளங்களை பார்த்து தரிசனங்கள் வராது. Oh my God. Sometimes we need to be blind, seeing the signs. அடையாளங்களை பார்க்கறதுக்கு ஒரு touch somebody and say don't see the sign. அடையாளங்களை பார்க்காதீங்க. You will fail. அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, do not walk by sight but walk by faith. தரிசனத்தில் நடவாமல் விசுவாசத்தில். My God, I want to put some faith within you to see things that you have never seen before. நான் இது வரைக்கும் பார்க்கல, but just believe. I have that vision that God can do this. God has a plan to show to the world that He is God through you. உங்களை கொண்டு அவர் தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்த அவர் திட்டம் வைத்திருக்கிறார். And my journey, my ultimate goal, என்னோட குறிக்கோளானது that every season and every time, ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நேரத்திலையும் that I will show the world the Lord is God. என் தேவனே கடவுளே என்று சொல்லி, let us stand in the presence of God. Stood alone, never been new. Stood alone, never been new. But I'm going to do it until the Lord been proclaimed through my life. என்
இருந்ததிலிருந்து தேவன் வெளிப்பட everything change as Elijah move on. God is powerful to change. Thank you, Lord. மாற்றுகிற தேவன் அவர். Let's look upon the Lord. எல்லாம் மாறும். Do not worry, God will change things. மாறுமே எல்லாம் மாறுமே இயேசு நாமத்தில் இந்த நன்கூர உமக்குள் இருக்கிறதே உறுதியுடன் என்னை பிடித்து உங்கள் கரங்களில் இந்த நல்குற உமக்குள் இருக்கிறதே உறுதியுடன் என்னை பிடித்து உள்ள கரங்களில் மாறுமே எல்லாம் மாறுமே இல்லை என்பது இனியுமில்லையே மாறுமே எல்லாம் மாறுமே இல்லை என்பது இனியுமில்லையே மறுபடியும் மாறுமே எல்லாம் மாறுமே இல்லை என்பது இனியும் இல்லையே மாறுமே எல்லாம் மாறுமே இல்லை என்பது இனியும் இல்லையே செய்து பாடுமா மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே இல்லை என்பதே மாறுமே எல்லாம் மாறுமே இல்லை
சொல்லுவா, கவலைப்படுவதனாலே கவலைப்படுவதினா ஒன்று மாறாதே, பாரங்களை இறக்கி வைத்தேன் உந்தன் பாதத்தில். கவலைப்படுவதினா ஒன்று மாறாதே, பாரங்களை இறக்கி வைத்தேன் நான். கவலைப்படுவதினா He wants you to be stood alone. என் பாரத்தை இறக்கி வைத்தேன். நான் கவலைப்படுவதெல்லாம் மாறாதே பாரங்களே உந்தன் பாதத்தே மாறுமே, எல்லாம் மாறுமே. இல்லை என்பது இனியுமில்லையே, மாறுமே, எல்லாம் மாறுமே. இல்லை என்பது எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. இல்லை என்பது இனியுமில்லையே, மாறுமே. எல்லாம் மாறுமே ஓ, என்பது இனியும் இல்லையே. எல்லோரும் பாடுமா? தனிமையாக இருப்பதில்லை. என் தேவனுடைய தனிமையிலும் கூட இருந்து அவர் திட்டம் கொள்ளுகிறார். You will not need to stand all alone. But God is with me. என் தேவன் என்னோடு இருக்கிறார். And God has a purpose. Even by standing alone. நான் தனிமையில் நிற்பதில்லை. தேவன் திட்டம் கொண்டிருக்கிறார்.
There could be Somalia who feel சில நம்ம தலைமையில் நிற்கிறது போல நமக்கு தோணலாம். You can say nobody here to understand me. என்னை புரிந்துக்க யாருமே இல்லை. I have no place to go. நான் பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் இடமில்லை. But God is with you. You will overcome. நீங்க மேற்கொள்வீங்க. கரங்களை வைத்து பாடுமா. எங்களோடு நீ இருப்பவர் அல்லவா. The fire will come when we call. நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பவர் நீர் அல்லவா. Thank you Jesus. Great God. You are a great God. எங்களோடு நிற்பவர் நீர். ஆயிரங்கள் எதிர்த்து வரலாம், லட்சங்கள் எதிர்த்து வரலாம். நாங்கள் தனிமையிலே இருக்கிறது போல இருக்கலாம். But we will still stand alone because you are with us. எங்களோடு நீ இருப்பதனால we will stand alone. We need to do that. தலைமையிலே நிற்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். Because all that we want is to bring glory to you, God. எல்லாவற்றிலும் நாம மகிமைப்படட்டும். In Jesus' name I bless.
I bless your people wherever they are. எங்க இருந்தாலும் சரி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். Let the hand of God be with your people. உம் கரம் ஜனங்களோடு இருக்கட்டும். Even they are going through some moment, standing alone with you. சில சூழ்நிலைகள் தனிமையாக உமோடு நிற்கிற காலங்கள் தேவன் ஜெயத்தின் காலங்களாக மாற்றுகிறாங்க. Bless your people in Jesus name. இயேசு நாமத்தில். Thank you for joining with us. எங்களோடு இணைந்ததுக்காக நன்றி. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. In Jesus name. Amen. Thank you Lord. சேர்ந்து பாடும் ஹல்லேலூயா.